இப்ப நம்ம தம்பி விஜய் தொடர்ந்தார். அவர் என்னன்னா சனி ஞாயிறு மட்டும் மக்களை சந்திக்கிறார், ஒரு மாவட்ட நம்ம பொதுச்செயலர் என்ன ஒவ்வொரு தொகுதியா போறார். இப்ப மதுரையில 4 தொகுதி ஒரே இடத்துல நடந்தா மற்றொரு சித்திரத்தை காட்சி அளிக்க இருக்குமா இல்லையா? என்ன சக்தி, எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய அதாவது ஆர்வத்தோடு கலந்து கொள்வது வேற, ஆர்வத்தோடு கலந்து கொண்டாங்க. அதாவது கூட்டம் எல்லாத்துக்கும் கொடுங்க, கூட்டம் கூடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆர்வத்தோடு உணர்ச்சி பலமாக கலந்து பாருங்க, அதுதான் அதனுடைய அளவு. இதெல்லாம் பத்திரிகைக்காரங்களுக்கும் தெரியும், ஊடகக்காரங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த தமிழர் வெற்றி கழகமா அவன் நடக்கிற கூட்டத்தில் என்ன நடக்குது? காந்தாற்று வெள்ளம் போல அவருடைய ரசிகர்கள் தான் வராங்க. இன்னும் உறுப்பினர் அவங்க திமுக அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினராக அவங்க கட்டுக்கோப்போடு இல்லை. நீ பார்த்துக்கணும். அவங்களுக்கு இப்ப நம்மதான் புரட்சி தலைவர் கட்சியில இருந்து திமுக நீக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி. இது என்ன எழுச்சி? தமிழ்நாடே கொந்தளித்தது. தமிழ்நாடே புரட்சி தலைவரை நீக்கிய கண்டாளம் கருணாநிதி அப்படின்னு பான்போஸ் அடித்தாங்க. ஒரு மந்திரி பெயர் வெளியே வர முடியல, கோட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியாட, கோட்டைக்கே போகல. ஒரு வாரம் நடந்தது. எங்கு பார்த்தாலும் ட்ரெயின்கள் நிறுத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது. மக்கள் தன்னார்வமாக இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு எழுச்சியை நாம பார்க்க முடியல, பார்க்கல. அவருடைய ரசிகர்கள் வர்றாங்க, அன்னையெல்லாம் மாற்றம் இல்லை. பெருத்த ரசிகர்கள் வர்றாங்க, கூட்டம் கூடுறாங்க. இதை வைத்து நான் ஆளுங்கட்சியை நான் முதலமைச்சராக தனித்து நின்று நான் வந்துடுவேன் சொன்னா அதெல்லாம் முடியுமா? நம்ம தலைவரே எப்படி எடுத்துக்கங்க, அவர் ஒரு அறிவாளிங்க. தலைவர் மாதிரி ஒருத்தர்